ஹாய், அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வந்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், அடுத்து வந்து ஸ்டார் ஃப்ரூட் வச்சுருக்கோம், இது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டின கருப்பு சுண்டல் வச்சுருக்கோம், அடுத்து வந்து கொள்ளு வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஐட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதோடு சேர்த்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தோசை சாப்பிட போகிறோம். இன்றைக்கி தோசை தான் நம்மளுடைய மெயின் உணவு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வச்ச மீன் குழம்பு. நான் 2 நாளாக ஊரில் இல்லை, அதனால் எனக்காக அந்த மீன் குழம்பை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ 2 நாளாக வந்து கொடைக்கானல் மீட் போயிருந்தோம். ஸோ வெளியில் வந்து அதிகமாக ஃபுட்டு எடுத்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரியான ஃபுட்டு தான் தேடி பிடிச்சி சாப்பிட்றோம். இருந்தாலும் சில சமயம் தவிர்க்க முடியாத காரணத்தினால மற்ற ஃபுட்டும் சேர்த்து கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட வேண்டியதாக இருக்கும். சில சமயம் ஐஸ்கிரீம் இருக்கும், கொஞ்சம் ஒரு சில டைம் ஸ்வீட் சாப்பிட்றோம். அதனால் அதுக்கு அடுத்த நேரத்தில் வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி ஐட்டங்கள், சுண்டல் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன இவ்வளோ ஐட்டமாக எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க.